ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சந்திப்பாராக. வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்குள்ளாய், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய், நமக்குள்ளாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும், செய்வார். அவருடைய வார்த்தை செய்யும் என்ற விசுவாசத்தோடு உங்களோடு கூட நான் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவ்வளவு சந்தோஷமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். எப்பொழுது அவர்கள் நாட்டப்படுகிறார்களோ, எப்பொழுது எங்கள் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை அறிந்தவர்கள் தானே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, ஆண்டவருக்குள் வாழ்கிறோமே, ஏன் செழிப்பில்லை, ஏன் வேதனைப்படுகிறோம், ஏன் துக்கப்படுகிறோம் என்று சற்று யோசிப்போமானால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஊரான நாசரேத்திற்கு ஒரு முறை வருகிறார். அந்த நாசரேத்துக்கு அவர் வரும்பொழுது எப்பொழுதும் அவர் செய்கிற வழக்கத்தின்படி அவர் என்ன செய்தார் என்றால், ஆலயத்தில் ஓய்வு நாளிலே போய் பிரசங்கிக்கிறார். ஓய்வு நாளில் அவர் உள்ளே நுழைந்து அவர் ஆலயத்தில் இருந்தவுடன் அவர் கையிலே வேத புத்தகம் கொடுக்கப்படுகிறது, சுருள் கொடுக்கப்படுகிறது. அதில் ஏசாயா தீர்க்கனுடைய சுருளை எடுத்து அவர் வாசிக்கிறார். வழக்கத்தின்படி அவர் நுழைந்து அவர் அங்கே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் வாசிக்கிறார். அப்படியே ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறதை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நறுங்குண்ட இருதயங்களை சந்திக்கவும், குருடரை பார்வையை செய்யவும், செவிடர் கேட்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறார். அந்த பகுதியை அவர் வாசிக்கும் பொழுது, அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த வேளையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை பிரசித்தப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. அவர் வாசிக்கிறார். அந்த பகுதியை வாசித்து விட்டு அவர் பிரசங்கிக்கும் பொழுது, அந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த வார்த்தை எவ்வளவு கிருபை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் நம்ம ஊர்ல இங்க இருக்கிற இந்த யோசேப்பின் குமாரன் அல்லவா, இந்த தச்சு வேலை செய்வாரு அவருடைய மகன் தானே, இப்படி அவர்களுக்குள் எண்ணம் ஓடுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவன் எண்ணங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் அறிந்து கொள்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பார்த்து கப்பர்நகூமிலே செய்த அதிசயத்தை இவன் ஏன் நீங்க செய்யக்கூடாது என்று கேட்பீர்கள். அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த யோசேப்பின் குமாரன் தானே, இவன் அங்க கப்பர்நகூமில் அதிசயத்தை செய்தான் என்றெல்லாம் எண்ணம் அவர்களுக்குள்ளே ஓடுகிறபடினாலே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி கேட்பீர்கள். ஏனென்றால் எவ்வளவோ விதவைகள் இஸ்ரவேலில் இருந்த பிறகும் எலியா எங்கே அனுப்பப்பட்டார்? சரப்தா ஊரில் இருந்த விதவையிடம், சீதோன் நாட்டிலே சரப்தா விதவையிடம் அந்த ஊரில் இருந்த விதவையிடம் அனுப்பப்படுகிறார். எவ்வளவோ குஷ்டரோகிகள் இஸ்ரவேலிலே இருந்த பிறகும் சீரியா தேசத்திலிருந்து நாகமான் வந்து தீர்க்கனிடம் சுகமாக வேண்டியிருந்தது என்று சொல்லி, இஸ்ரவேலிலே இருக்கிற அந்த ஜனங்கள் எவ்வளவு மன கடினம் உள்ளவர்கள், எப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதை சொல்லுகிறார். அவ்வளவுதான், அவர்கள் கோபம் மூண்டு அவரை மேலே செங்குத்தான மலையில் அந்த ஆலயம் இருந்தது, அங்கிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று போனார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் இருந்து மறைந்து போய்விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்திலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே எதை தொட்டாலும் சரி, தொலைக்காட்சி, எதை கையில் இருக்கிற கைபேசி, எதை திறந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை போய்கொண்டே தான் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் ஓய்வில்லாமல் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அது ஒலி வடிவமாய் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வரும் முன்பாக எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நான் சொல்வது உண்டு, சற்று சத்தமாக வேதத்தை வெட்டி வாசியுங்கள். அந்த ஒலி அலை ஒரு நாளும் ஓயாது. அது ஒரு சக்தியாய் மாறிவிட்டதல்லவா, அது திரும்ப 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 என்ன செய்யும்? அது பெருகி கொண்டே இருக்கும். அது நம்முடைய வீட்டிற்குள்ளாய் கிரியை செய்து கொண்டே இருக்கும் என்று நான் சொல்வதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு என்ன பண்றாங்க? தொலைக்காட்சியை போட்டு விட்டு அல்லது கைபேசியை சத்தமாய் பாட்டு பாட வைத்து விட்டு ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார்.
அந்த வார்த்தை உள்ளே போனதா, அந்த வார்த்தை கேட்டதா, செவியில் விழுந்ததா, வேறு எண்ணத்தோடு வேலை செய்து கொண்டே இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்ததா தெரியாது. தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊரில் தீர்க்கதரிசி கனவீனம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நாம் செழிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கிறார். அதுவும் ஒரு ஓய்வு நாள் தான். அங்கு பிரவேசிக்கும் பொழுது அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும், இப்போ அவர் சுகமாக்கினாலும் ஆக்கிடுவார்னு. பரிசேயரெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓய்வு நாளில் வேலை செய்வது நல்லதில்லை, செய்யலாமா, சுகமாக்கலாமா? அப்போ அவர் சொல்றாரு, ஆடு உள்ள விழுந்துச்சுன்னா, குளிக்கிற விழுந்துட்டுனா நீ தூக்கி விட மாட்டியா? அப்படி சொல்லிட்டு நீ கையை நீட்டு என்கிறார். அவன் கையை நீட்டின உடனே அது மறுக்கையை போல சுஸ்தமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் பாருங்கள், கொரிந்தியருக்கு பவுலடிகள் எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்களே அந்த ஆலயம், உங்களுடைய பலவீனமான சரீரம் தான் அந்த ஆலயம். உங்களுடைய இருதயத்துக்குள் தான் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். அதனால் நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. நாம் அந்த ஆலயமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, அவர் உள்ளே தங்கி இருக்கிறாரே, அவர் எப்படி நம்மை பலவீனமாக இருக்க விடுவார்? பிரியமானவர்களே, ஆலயத்துக்குள் இயேசு வந்தவுடன் சூம்பின கையை கண்டவுடன் கரங்களை நீட்டு என்று சொல்லி அதை சுஸ்தப்படுத்துகிற தேவன் மாறாதவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறாரே. அந்த பிரகாரங்களில் நாம் இருக்கிறோமே, நாம் செழித்திருக்காமல் நாம் எப்படி பலவீனப்பட முடியும்? பலவீனப்படக்கூடாது. தேவனிடத்தில் கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே பலவீனப்பட்டு போனோம், கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக ஜெபித்த கரங்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது. ஆலயத்தில் தான் போகிறோம், ஆலயத்திற்குள் போகிறோம், ஆலயத்தில் இருக்கிறோம், ஆனால் பலவீனமான கையுடையவர்களாய், கொடுப்பதற்கு மனமில்லை, சக சகோதரனை தூக்கி ரட்சிப்புக்குள் இழுத்து விடுவதற்கு மனமில்லை, வேறு என்ன எல்லாமோ உள்ளத்தில் ஓடுகிறது. ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் இன்னைக்கு புது சாரி கட்டிட்டு வந்திருக்கா, அவன் புதுசா நகை போட்டு வந்திருக்கிறா, எங்கேருந்து வாங்குறான்னு தெரியல, அவன் ஏன் பூ வச்சுட்டு வந்திருக்கிறா, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இப்படியே குறை சொல்வதிலேயே இருதயமும் மனமும் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் ஆலயத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தவுடன் அவர்கள் எல்லாரையும் பற்றியும் தான் பேச்சு நடக்கும். ஆலயத்திற்கு யார் யார் எப்படி எப்படி வந்திருந்தார்கள் என்றுதான் பேச்சு நடக்குமே ஒழிய, அன்றைக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது, உனக்கு என்ன கிடைச்சது, அந்த வார்த்தை நிமித்தமாய் நீ தொடப்பட்டாயா, நான் தொடப்பட்டேனா, அந்த வார்த்தை எனக்குள் இப்படி கிரியை செய்தது, அதை கேட்கும் பொழுதே எனக்குள் சந்தோஷம் நிரம்பிட்டு, அதை கேட்கும் பொழுதே என் கைவலி மாறிட்டு, இந்த வார்த்தை ஆலயத்திலிருந்து திரும்பி வந்த நமக்கு இருக்குமானால் ஆலய பிரகாரங்களிலே நாம் செழித்திருப்போம். பிரியமானவர்களே, அவர் பலவீனத்தை கண்டார், உடனே அதை மாற்றுகிறார். இந்த இடத்துல உடனே அதை மாற்றுகிறார். உலகம் விடாது. கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோமா, உலகம் என்ன சொல்லுவோன்னா, அவன் கஷ்டப்படட்டும், அவன் அப்படி பண்ணான்ல, இப்படி பேசினான்ல, இப்போ பட வேண்டியதுதான், இது பட வேண்டிய நேரம் தான், அப்படி பெருமை காட்டினான்ல, இதை செஞ்சான்ல. பெருமை காட்டின வேளையிலே நல்ல வார்த்தை சொல்லி ரட்சிப்புகள் கொண்டு வர யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். கஷ்டப்படும் பொழுதும் வேறு யாராவது உதவி செய்ய வந்தாலும் விடவும் மாட்டார்கள். அப்படித்தான் பரிசேயர் அன்றைக்கு எதிர்த்து நின்றார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் ஜீவிக்கிற நாம் எவ்வளவு கவனமாக, ஆண்டவரே இந்த பிரகாரங்களில் பலவீனம் இருக்க வேண்டாமப்பா, உழைக்க முடியல, குடும்பத்தாருக்காக உழைக்க முடியல, கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்காக வேலை செய்ய முடியவில்லை, கரங்கள் பலவீனப்பட்டு போயிருக்குமால, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனிடத்தில் பலவீனமான கரங்களை நீட்டி, ஆண்டவரே உடைய பிரகாரத்தில் இருக்கிறேன், உம்மோடு கூட இருக்கிறேன், இந்த ஆலயத்திற்குள் இருக்கிறீரே, என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை கட்டாயமாய் பலப்படுத்துவார். ஏனால் ரோமருக்கு எழுதும் பொழுது பவுலடிகள் எழுதுகிறார் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நாம் அவருக்கு சுதந்திரருமாமே, நாம் அவருடைய சகோதரரும் சுதந்திரருமாய் இருக்கிறோம் என்று சொல்லி, அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அது நமக்கு சொந்தம், அவருக்கு வல்லமை சொந்தம், நமக்கு சொந்தம். அவர் அதனால் தான் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே என்னோடு கூட இருக்கிறீர்கள், நான் இருக்கிற ஸ்தானத்திலே இருக்கிறீங்க, உங்களுடைய ஜீவன் எனக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அதனால் தைரியமாக ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அவர் ஜெப ஆலயத்தில் நுழைகிறார். அங்கே
அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். ஜப ஆலயத்துக்குள்ளே யார் இருந்தான்? அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இருந்தான். இந்த ஆலயமாய் இருக்கிற நமக்குள்ளும் அசுத்த கிரியைகள், அசுத்த எண்ணங்களை பிசாசு விதைக்கிறான். பிரியமானவர்களே, ஆவியானவர் ஒருபுறம் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் ஒருபுறம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே பிசாசானவன் தேவையற்ற காரியங்களை போட்டு, தேவையற்ற எண்ணங்களை போட்டு, தேவையற்ற காரியங்களை கண்களிலே காட்டி அவன் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த பிசாசு பிடித்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவனே அவரை கண்டவுடன் என்ன சொல்லுகிறான்னா, நீர் தேவனுடைய பரிசுத்தர் நீர், உமக்கும் எனக்கு என்ன, என்னை கெடுக்கவா இங்க வந்தீர் என்று சொல்லி அலறி சத்தமிட்டு அவனை தள்ளிவிட்டு அந்த பிசாசு ஓடுகிறது. பிசாசு அறிக்கை செய்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நாம் எவ்வளவாக அறிக்கை செய்ய வேண்டும். நீர் வல்லமை உள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். தகப்பனே, பாவங்களை வெறுத்தாலும் பாவியாகி என்னை நீர் வெறுக்க மாட்டீர், என்னை தூக்கி எடுப்பீர், நான் விழுந்துட்டேன், அப்ப தூக்கி விடுங்க. பேதுருவின் மாமியின் கையை பிடித்து தூக்கினவரை என்னுடைய கருத்தை பிடித்து தூக்கிவிடும், பலவீனமான என்னை தூக்கிவிடும் என்று கெஞ்சும் பொழுது அவர் தூக்கி விடுகிறார். ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் அவர் அந்த பிசாசு பிடித்த மனிதனை அன்றைக்கு சுகமாக்குகிறார். லூக்கா 13வது அதிகாரம் 10வது வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஓய்வு நாளிலே அன்றைக்கும் ஜெப ஆலயத்தில் நுழைகிறார். அங்கே 18 வருடமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியான ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். கொஞ்சம் கூட அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவள் தலை பரலோகத்தை பார்க்க முடியாது. அவள் தரை மண்ணைத்தான் பார்த்து கொண்டிருந்தது, இந்த பாவங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. இதிலே கட்டப்பட்டு போயிருந்தாள். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆண்டவரால் மாத்திரம்தான் அதை விடுவிக்க முடியும். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. இந்த உலகத்தில் சாத்தானால் கட்டப்பட்டவளாய், உலகத்தையே பார்க்கிறவளாய் குனிந்து போயிருந்தாள். 18 வருஷமாக ஆண்டவர் அவளை நிமிரச் செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கட்டாயமாக பலவீனங்களின்றி விடுதலையாக்க வந்தவர் அவர். அவருடைய ஆலய பிரகாரங்களிலே நாம் செழித்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கட்டாயமாக விடுதலையாக்குவார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்வது போல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிமானாகும்படி அவர் தமது சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, அந்த தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். விசுவாசிப்பீர்கள் என்றால் ஒரு வினாடி கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஒரு வினாடி. அவருடைய ஆலயங்களிலே நாம் செழித்திருப்போம். அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் அந்த பிரகாரங்களில் நாம் செழித்திருப்போம். அவர் பலவீனங்களை அப்புறப்படுத்துவார். சில குடும்பங்களிலே அலைக்கழித்து கொண்டிருக்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். அதை அலறி கொண்டு வெளியே ஓடுகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு தம்மை துதிக்கிறேன். அது வெளியேறி ஓடுகிறபடினால் ஸ்தோத்திரமுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அலைக்கழிக்கிற ஆவிகள், கட்டி வைக்கிற ஆவிகள், நிமிர முடியாமல் செய்கிற ஆவிகள், தேவனை தேட முடியாமல் பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுவதாக. ஆண்டவரே, சோம்பின கைகள் நீட்டப்படுவதாக, பலவீனமான கரங்கள் பலப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய கரத்திலே குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை மேற்கொள்வதாக, உம்முடைய மகிமை மேற்கொள்வதாக, இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.